உங்களுக்கும் இந்த மாதிரி தொப்பை ஜாஸ்தியா இருக்கா? இந்த தொப்பையை கம்மி பண்றதுக்கு நீங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணிருப்பீங்க, ஆனா இந்த தொப்பை குறையவே குறையாது. காரணம் பிரச்சனை உங்களுடைய வயிற்றுல கிடையாது, உங்களுடைய இடுப்புல இருக்கு. இதை சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க. ஹலோ எவ்ரிவான், என்னுடைய பேர் ஷேக் சையத். நான் 2 டைம்ஸ் Ironman ஈவென்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு அல்ட்ரா சைக்கிளிஸ்ட், காஷ்மீர் டு கன்னியாகுமரி சைக்கிளிங் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர், NASM சர்டிஃபைட் பர்சனல் ட்ரெயினர், ACSM சர்டிஃபைட் மேரத்தான் கோச் அண்ட் கோல்ட்ஸ் ஜிம் சர்டிஃபைட் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட். நீங்கள் உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குற மாதிரி ஒரு ப்ரொஃபஷனில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ இது நம்ம தொப்பை ஜாஸ்தியாயிருச்சு, இது எப்படி கம்மி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஃபீல் பண்ணுவோம். ஆனால் ஆக்சுவலாக இது தொப்பையே கிடையாது. இதோடைய பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இடுப்பில் இருக்குது. இப்போ என்னுடைய பெல்ட் பார்த்தீங்களா, இந்த பெல்ட் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்கும், பின்பக்கம் கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் சைடில் அப்படி கண்ணாடி நின்று பார்த்தீங்க அப்படின்னா வயிறு எந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாக இருக்கும், அதே மாதிரி முதுகு பக்கம் நல்லா உள்பக்கமாக ஒரு குழி விழுந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் ஆன்டீரியர் பெல்விக் டில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று பண்ணுற பாருங்க. இந்த பெல்ட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணுங்கள். இதை நான் ஸ்ட்ரைட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய தொப்பை இல்லாமே போயிடுச்சு. ஸோ இதுதான் பிரச்சனை. ஆக்சுவலாக நம்மளுடைய இந்த பெல்விக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெல்விக் போன் ஃப்ரண்ட் சைடில் டில்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த பெல்விக் போன் ஃப்ரண்ட்டில் இப்படி டில்ட் ஆகிருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், நல்லா இப்படி ஃப்ரண்ட்டில் டில்ட் ஆகும்போது பின்பக்கமும் ஒரு கர்வேச்சர் உண்டாகும். அதனால நம்மளுடைய தொப்பை பெரியஸாக ப்ரொட்ரூட் ஆன மாதிரி நமக்கு வெளியே தெரியும். ஸோ நம்மளுடைய இந்த பெல்விக் டில்ட்டை நம்ம சரி பண்ணாலே போதும், இந்த தொப்பை பிரச்சனையிலேருந்து நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஸோ இதுக்கு காரணமாக பார்த்தீங்கன்னா 2 மசில்ஸ் நம்ம சொல்லலாம். அதாவது சில மசில்ஸ் அண்டர் ஆக்டிவ் மசில்ஸாக இருக்கும், சில மசில்ஸ் ஓவர் ஆக்டிவாக இருக்கும். அது அண்டர் ஆக்டிவ்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மசில்ஸ் கரெக்டாக நம்மளுடைய அந்த பெல்விக் போன் இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த பொசிஷனில் வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்காமல் அது கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுரும். இன்னும் சில மசில்ஸ் ஓவர் ஆக்டிவாக அதோடைய பொசிஷன்லேருந்து அது எக்ஸ்ட்ராவை புல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதை சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த இடம் ஃப்ரண்ட்ல வருது அப்படின்னா அது காரணம் என்னன்னா, நம்மளுடைய இந்த அப்டாமினல் மசில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது ரெக்டஸ் அப்டாமினஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மசில் இதை கரெக்டாக புல் பண்ணி இழுக்காம இது ஃப்ரீயா விட்டுருச்சு. அதனால நம்மளுடைய பெல்விஸ் கீழே இறங்கிருச்சு. ஸோ நம்மளுடைய ரெக்டஸ் அப்டாமினஸ் இங்கே அண்டர் ஆக்டிவ் மசில். அதே மாதிரி நம்மளுடைய இந்த குளூட்ஸ் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங் இருக்கு பாருங்க, இது இந்த பெல்விஸை கீழ் நோக்கி பின்பக்கமா இழுக்கணும். அப்படி இழுக்காம இதுவும் ஃப்ரீயா விடுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த மசிலுமே நமக்கு இப்போ அண்டர் ஆக்டிவ் மசிலா இருக்கு. இப்போ நம்மளுடைய ஓவர் ஆக்டிவ் மசில்ஸ், அதாவது அதிகப்படியா இதை கீழ் நோக்கி இழுக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹிப் ஃபிளெக்ஸர். அதே மாதிரி பின்பக்கம் நம்மளுடைய இந்த முதுகு தண்டுல ஒட்டி இருக்கு பார்த்தீங்களா, இந்த மசில்ஸும் இது ஓவரா மேல் நோக்கி இழுக்குது. ஸோ 2 மசில்ஸ் ஓவரா ஆக்டிவா இருக்கு, 2 மசில்ஸ் கம்மியா ஆக்டிவா இருக்கு. ஸோ இந்த ஓவர் ஆக்டிவ் அண்ட் அண்டர் ஆக்டிவ் மசில்ஸை நம்ம கரெக்ட் பண்ணாலே இந்த ப்ரொட்ரூடிங் பெல்லியை இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது, எந்த மசில்ஸ்லாம் ஓவர் ஆக்டிவா இருக்கோ அந்த மசிலை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணணும். அதே மாதிரி அண்டர் ஆக்டிவா இருக்கக்கூடிய மசில்ஸ் நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அதை எப்படி பண்றது அப்படிங்கிறத ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷனோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய ஓவர் ஆக்டிவ் மசில்ஸை நம்ம ரிலாக்ஸ் பண்ண போறோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஹிப் ஃபிளெக்ஸர் ஸ்ட்ரெச். ஸோ அதுக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரி நீல் டவுன் போஸ்ட்ல உட்காந்துக்கிட்டு ஒரு காலை எடுத்து இப்படி ஃப்ரண்ட்ல வச்சிருங்க. ஆக்சுவலாக நான் ஆஃபீஸ் காஸ்டியூம்ல தான் நான் ஒர்க் அவுட் பண்றேன். ஏன்னா இது ஒர்க் அவுட் எல்லாமே ஈஸி. இதுக்கு நீங்க ஜிம் காஸ்டியூம்ல பண்ணணும்னு அவசியம் கிடையாது, வீட்லயே நீங்க சுலபமாக பண்ணலாம். அதுக்காக தான் ஆஃபீஸ் காஸ்டியூம்ல நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ இது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எல் ஷேப்பில் உட்காந்துக்கிட்டு எல்லா இடத்தையும் இந்த மாதிரி 90 டிகிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இந்த பொசிஷனில் இந்த ஃப்ரண்ட் லெவலில் லெக் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தூரமாக வச்சுக்கோங்க. ஸோ தூரமாக வச்சுக்கிட்டு நம்மளுடைய ஹிப்பை மட்டும் இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு போகணும். ஸோ இப்படி நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு போய் ஸ்ட்ரெச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹிப் ஃப்ளெக்ஸர்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இது எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய இந்த ஹிப், இந்த பெல்விஸ் மசில் அது கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெல்விஸ் ஜாயிண்ட்டை அதை கீழ் நோக்கி இழுக்காம அதை ரிலாக்ஸ் பண்ணி இந்த இதை ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரெச் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிலீஸ் பண்ணிடுங்க. ஸோ ஒவ்வொரு காலுக்கும் ஒரு 3லேருந்து ஒரு 5 தடவை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் காலை மாற்றி அந்த காலையும் பண்ணுறதை எப்பவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக நம்மளுடைய முதுகில் இருக்கக்கூடிய மசிலை நம்ம ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா கேட் கோ ஸ்ட்ரெச். ஸோ இந்த மாதிரி நம்ம கை கால் 2ஐயும் தரையில் ஒன்று மாதிரி நின்றுட்டு நம்மளுடைய முதுகு இருக்குது பார்த்தீங்களா, இந்த முதுகை முடிஞ்ச வரைக்கும் மேல் நோக்கி நம்ம லிஃப்ட் பண்ணணும். நல்லா பாருங்க, எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு இப்படி மேல் நோக்கி லிஃப்ட் பண்ணணும். லிஃப்ட் பண்ணி கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு இப்போ இதையே அப்படியே ஆப்போசிட்டா நம்ம கீழ் நோக்கி பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு இப்படி கீழ் நோக்கி கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய இந்த
ஹிப் ஜாயிண்ட்டில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம முதுகு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மசில்ஸ் எல்லாமே வந்து நல்லபடியாக ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இப்படி ஸ்ட்ரெச் ஆகும்போது ஓவர் ஆக்டிவாக இருக்கக்கூடிய அந்த மசில்ஸை வந்து நம்மளால் வந்து நல்லபடியாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரெச் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே ஒரு 5லேருந்து ஒரு 7 தடவை பண்ணலாம். இது நம்ம மேலே கொண்டு போகும்போது ஒரு 10லேருந்து 15 செகண்ட் இந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததான் நம்ம பண்ண போகிற ஒர்க் அவுட்டுக்கு பேர் வந்து சைல்டு போஸ், அதாவது ஸ்ட்ரெச்சிங் தான், இது ஒர்க் அவுட் கிடையாது. ஸோ இதில் வந்து என்ன செய்யணும்னா, நம்மளுடைய காலில் அப்படி வஜ்ராசனம் பொசிஷனில் உட்காந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து முடிஞ்ச வரைக்கும் இப்படி நம்ம வந்து நீல் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம இப்படி ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரெச் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய முதுகில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து நல்லபடியாக வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இது வந்து நம்மளுடைய ஓவர் ஆக்டிவ் மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பொசிஷன்லையும் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணணும். அதை விட அதிகமாக நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஒரு 5 to 7 தடவை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்ததாக நம்ம பண்ண போகிற ஸ்ட்ரெச்சிங் வந்து நீ டு செஸ்ட். ஸோ இந்த நீ டு செஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் படுத்துடணும். சுப்பைன் பொசிஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பொசிஷனில் படுத்துட்டு ஒரு காலை பெண்ட் பண்ணி இந்த காலை நல்லா நம்மளுடைய செஸ்ட்டு கிட்ட வர்ற வரைக்கும் நல்லபடியாக வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் வந்து இந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ணணும். ஸோ இப்படி ஹோல்ட் பண்ணும்போது நம்மளுடைய முதுகில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த கால்லையும் இதே மாதிரி ஆல்டர்னேட்டாக வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு காலுக்கும் ஒரு 10லேருந்து ஒரு 12 தடவை இந்த மாதிரி நம்ம ஹோல்ட் பண்ணணும். ஒவ்வொரு தடவை ஹோல்ட் பண்ணும்போதும் ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் வந்து இந்த ஹோல்டிங் பொசிஷன்லேயே வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃபங்க்ஷனல் கரெக்ஷன் பண்ண போகிறோம். அதாவது நம்மளுடைய உடம்புக்கு இந்த ஹிப் போன் வந்து எந்த இடத்துல ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய மசில் மெமரிக்கு நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி படுத்துக்கோங்க. படுத்துட்டு காலை வந்து இப்படி ஒரு 45 டிகிரியில் வந்து பெண்ட் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ பெண்ட் பண்ணி மாதிரி இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கேப் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கை விட்டாலே வந்து நல்லா ஆப்போசிட்டில் போகுது. ஒரு புக்கோ அல்லது ஏதோ இப்போ வந்து நான் ஃபோனு கூட பாருங்கள். ஸோ இப்படி படுத்துட்டு இந்த இடத்துல ஃபோன் பாஸ் பண்ணேன் அப்படின்னா ஆப்போசிட் சைடில் எடுக்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்கே ஒரு கேப் இருக்கும். ஸோ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி பொசிஷனில் படுத்துட்டு நம்மளுடைய இந்த முதுகு ஆர்ச் இருக்குது பாருங்கள், இது வந்து தரையில் படுற மாதிரி நம்மளுடைய இந்த ஹிப்பை மட்டும் ரொட்டேட் பண்ணி கீழே பட வைக்கணும். நல்லா பாருங்கள், ஹிப்பை ரொட்டேட் பண்ணி இப்போ இது தரையில் படுற மாதிரி வந்து நல்லபடியாக வந்து ஹோல்ட் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் வந்து உள்ளே போகாது, ஏன்னா இந்த கேப்பை வந்து நம்ம இப்போ 0 பண்ணிட்டோம். ஸோ இப்படி வந்து கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. திருப்பி வந்து இந்த பொசிஷனில் வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது எந்தெந்த மசில்லாம் எங்கேஜ் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய இந்த பெல்விக் வந்து கரெக்டான இடத்துல இருக்கும், நம்மளுடைய ஹிப் ஜாயிண்ட் வந்து கரெக்டான இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய மசில்ஸ்க்கே வந்து தெரிய வரும். ஸோ இதை நம்ம எந்த அளவுக்கு வந்து டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கோமோ, ஸோ நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து கரெக்டாக வந்து இந்த மசில்ஸ் எதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணால் எந்தெந்த மசில்லாம் ரிலாக்ஸ் ஆச்சுன்னா நம்மளுடைய ஹிப் போன் வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்கும், அதாவது நம்மளுடைய இந்த ஆன்டீரியர் பெல்விக் டில்ட்டை வந்து எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய மசில் மெமரிக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி நம்ம படுத்துக்கிட்டே பண்ணக்கூடிய இந்த ஒரு போஸ்டீரியர் கரெக்ஷன் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதையே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டிங் பொசிஷன், அதாவது ஒரு நீல் டவுன் பொசிஷனில் நின்று பண்ண போகிறோம். ஸோ நீல் டவுன் பொசிஷனில் நம்ம எப்படி படுத்துக்கிட்டு முதல்ல வந்து நம்மளுடைய மசில்ஸ் எங்கேஜ் பண்ணி இந்த கேப்பை வந்து கம்மி பண்ண பாருங்க. ஸோ இப்போ இந்த நீல் டவுன் பொசிஷன்லேயே நம்ம முதுகுக்கு பின்னாடி ஒரு சவர் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு இந்த கேப்பை எப்படி கம்மி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி எங்கேஜ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வயிறு வந்து நல்லபடியாக உள்ளே போகும், ப்ளஸ் முதுகில் இருக்கக்கூடிய இந்த ஆர்ச்சுமே வந்து கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலராக இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கரெக்டாக எந்தெந்த மசில்ஸ் எங்கேஜ் ஆகுறதுனால நம்மளுடைய இந்த ஹிப் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அதாவது ஃப்ரண்ட்டில் இப்படி டில்ட்டடாக இல்லாமல் இது வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய மைண்டுக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அடுத்ததாக ஃபைனல் ஸ்டெப், நம்மளுடைய எந்த மசில்ஸ்லாம் அண்டர் ஆக்டிவ் மசில்ஸாக இருந்துச்சோ, அதாவது எந்த மசில்ஸ்லாம் வீக்காக இருந்துச்சோ அந்த மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கான சில சிம்பிளான ஒர்க் அவுட்ஸ் பண்ண போகிறோம். ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க, 4 நாள் ஒர்க் அவுட் தான், ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்ஸ். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டுக்கு பேர் வந்து டெட் பக். ஸோ இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பழையபடி அதே மாதிரி தான் சுப்பைன் பொசிஷனில் வந்து படுத்துக்கணும். ஸோ இந்த பொசிஷனில் படுத்துட்டு இப்போ முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கை ரெண்டே வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி தூக்கி வச்சுக்கோங்க, கால் ரெண்டே வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பொசிஷனில் வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு கேப் கிரியேட் ஆகும். ஸோ நம்ம ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல கேப் வராத மாதிரி இதை வந்து நம்ம தரையை நோக்கி வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல கேப் இல்லாத மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கை கால் ரெண்டையும் இந்த பொசிஷனில் வச்சுட்டு ஆல்டர்னேட் லெக்ஸ், அதாவது வலது கால் கீழே போச்சு அப்படின்னா இடது கை வந்து மேலே போகணும். அந்த மாதிரி இப்போ பாருங்கள், வலது காலை கீழே கொண்டு போகிறேன், அதே நேரத்தில் இடது கையை வந்து மேலே கொண்டு போகிறேன். ஸோ இப்போ இந்த காலும் கையும்
தரையில் இப்படி வச்சிடக்கூடாது. வைக்காமல் இப்படி ஹோல்ட் பண்ணுறதுல தான் வந்து இந்த ஒர்க் அவுட்டோட எஃபெக்டிவிட்டியே இருக்குது. ஸோ இந்த பொசிஷனில் கொண்டு போயிட்டு திருப்பியும் இனிஷியல் பொசிஷன் கொண்டு வந்துடுங்க. இப்போ ஆல்டர்னேட், இடது கால் கீழே போகணும், வலது கை வந்து மேலே போகணும். ஸோ இந்த மாதிரி போய் வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் வந்து டெட் பக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மூட்டை பூச்சி வந்து கவுத்தி போட்டோம் அப்படின்னா கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி கையை காலை வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கும். அதனால அதுக்கு அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க. ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுடைய இந்த ரெக்டஸ் அப்டாமினல் மசில்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த மசில்ஸில் நம்ம கிராஸாக வந்து லோட் பண்ணுறதுனால இந்த மசிலில் இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரான முறையில் லோட் ஆகும். ஸோ இந்த மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஒர்க் அவுட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பண்ணுற ஒர்க் அவுட்டுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா க்ளூட் பிரிட்ஜ். அதாவது நம்மளுடைய இந்த க்ளூட் மசில்ஸ் இருக்குது பாருங்கள், நம்ம உடம்புலேயே வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மசில். ஆனால் நம்ம ரொம்ப கம்மியாக ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு மசில் எது அப்படின்னா இந்த க்ளூட் மசில்ஸ் தான். ஸோ இந்த க்ளூட் மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு ஒர்க் அவுட். இதில் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளோட கை ரெண்டே வந்து இப்படி ஃப்ரண்ட் சைடில் வந்து இப்படி வச்சிடணும். ஃபஸ்ட்டு நல்லா ரிலாக்ஸாக படுத்துக்கிட்டு, இதுலேயே முக்கியமானது இந்த இடத்துல வந்து கேப் இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஹிப்பை வந்து ரொட்டேட் பண்ணி இங்கே கேப் இல்லாத மாதிரி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய இனிஷியல் பொசிஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய க்ளூட்ஸை வந்து நம்ம மேல் நோக்கி வந்து லிஃப்ட் பண்ணணும். பாருங்க, நல்லா அப்படி லிஃப்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். ஸோ இதை லிஃப்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணும்போது நம்மளுடைய க்ளூட்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிறத நீங்களே வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல லிஃப்ட் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து மினிமமாக ஹோல்ட் பண்ணுங்கள். போக போக கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா பொறுமையாக வந்து கீழே இருக்கணும். டக்குன்னு வந்து இப்படி போட்டுறாதீங்க. மேலேருந்து கீழே இருக்கிறது பொறுமையாக வந்து இந்த மாதிரி கீழே இருக்குங்க. ஸோ திருப்பி கீழேருந்து மேலே போகும்போது ப்ரீத் அவுட் பண்ணணும். ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு மேலே போய் நல்லா அதே மாதிரி ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா பொறுமையாக வந்து கீழே இருக்குங்க. கீழே இருக்கும்போது ப்ரீத் இன் பண்ணணும். திருப்பி மேலே போகும்போது ப்ரீத் அவுட் பண்ணி நல்லா ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு 3-4 தடவை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இந்த க்ளூட் மசில்ஸ் நல்லபடியாக எங்கேஜ் ஆகிறத உங்களாலே வந்து ப்ராப்பராக வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த மசில்ஸ் வந்து இந்த ஒர்க் அவுட் பேர் வந்து க்ளூட் பிரிட்ஜ். நம்மளுடைய இந்த க்ளூட் மசில்ஸ் வீக்காக இருக்கக்கூடிய க்ளூட் மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பண்ண போகிற ஒர்க் அவுட்டுக்கு பேர் வந்து டாங்கி கிக்ஸ். ஸோ இதுவுமே வந்து நம்மளுடைய க்ளூட் மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கான ஒரு எஃபெக்டிவான ஒர்க் அவுட் தான். ஸோ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெட் பக் பொசிஷனில் படுத்துருந்தோம்ல, அதே வந்து ஆப்போசிட் சைடில் நம்ம படுத்துருக்கணும். இல்லை, இந்த பொசிஷனில் படுத்துக்கிட்டு டாங்கி கிக், அதாவது நம்மளுடைய காலை மட்டும் எடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து கிக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் நீட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து நம்மளுடைய க்ளூட் மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு ஒர்க் அவுட். ஸோ இந்த பொசிஷனில் அதே மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கீழே இறக்கிடுங்க. ஸோ ஆல்டர்னேட் லெக் மாற்றி மாற்றி பண்ணுறதை வந்து எப்போயுமே ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. ஒரே லெக்கில் பண்ண வேண்டாம். ஸோ மாற்றி மாற்றி பண்ணாதான் வந்து நம்மளுடைய மசில்ஸ் வந்து பேலன்ஸ்டான முறையில் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஸோ இதோட அட்வான்ஸ் வெர்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை ஸ்ட்ரைட்டாக நீட்டாமல் இப்படி மேல் நோக்கி வந்து நம்ம லிஃப்ட் பண்ணலாம். இது வந்து இன்னுமே இந்த ஒர்க் அவுட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதை வந்து டாங்கி கிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாற்றி மாற்றி இந்த மாதிரி ஆப்போசிட் லெக்கில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கிக் பண்ணி பழகுங்க. க்ளூட் மசில்ஸை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு, அதை என்கேஜ் பண்ணுறதுக்கு இந்த டாங்கி கிக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்து இதுக்கப்புறமா நம்ம பண்ணக்கூடிய வேரியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாங்கி கிக்ஸ்லேயே வந்து நம்ம கையையும் சேர்த்து வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது இதே பொசிஷன். அதுவும் இந்த பொசிஷனில் இருக்கும்போது ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஹிப்பு வந்து இந்த மாதிரி உள்நோக்கி வளைஞ்சிடவும் கூடாது, இந்த மாதிரி மேல் நோக்கி தூக்கியும் இருக்கக்கூடாது. நல்லா தரைக்கு பேரலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம எப்படி வந்து ஃப்ரண்ட் அப்படி காலை நீட்டணும் பார்த்தீங்களா, இதே பொசிஷனில் நம்ம ஆப்போசிட் கையையும் வந்து இந்த மாதிரி நீட்டணும். ஸோ இப்படி வந்து நம்ம இன்டி ஹோல்ட் பண்ணும்போது நம்மளுடைய க்ளூட்ஸ் ப்ளஸ் அது கனெக்டாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பேக் மசில்ஸ் இது எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் வந்து ஸ்ட்ரெங்த் ஆகும். ப்ளஸ் நம்ம இந்த மாதிரி ஆல்டர்னேட் சைடில் பண்ணுறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸாக இருக்கக்கூடிய மசில் ஃபைபர்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரான முறையில் வந்து என்கேஜ் ஆகும். நம்மளுடைய மசில்ஸ் வந்து சீக்கிரமாகவே ஸ்ட்ரெங்தன் ஆகிறதுக்கும் நம்மளுடைய இந்த ஆன்டீரியர் பெல்விக் டில்ட் வந்து நம்ம சீக்கிரமாக கரெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஒர்க் அவுட் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் ரொம்ப எஃபிஷியன்ட்டான ஒர்க் அவுட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாங்க். இந்த பிளாங்க்லேயே வந்து ஒரு 2 வேரியேஷன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வேரியேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே பொசிஷனில் நின்றுட்டு நம்மளுடைய நீஸை மட்டும் இப்போ நம்ம மேலே தூக்க போகிறோம். சரிங்களா? ஸோ நீஸ் மட்டும் மேலே தூக்கிட்டு ஹை பிளாங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பொசிஷனில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா நம்மளுடைய தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஷோல்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஹஞ்ச் பண்ண வேணாம். அதே மாதிரி ஷோல்டர்ஸ் வந்து காது பக்கமாக போயிடாமல் ஷோல்டர்ஸை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு ஹிப்பு வந்து இப்படி கீழே போயிடாமல் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து ஹை பிளாங்க். இதுக்கப்புறமா ஒரு வேரியேஷன் இருக்குது, அதை வந்து ஆர்கேசி பிளாங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் கிடையாது, இந்த பொசிஷன்லேருந்து அப்படியே கீழே போயிருங்க. இப்போ கீழே போயிட்டு இந்த இடம் தான் வந்து ரொம்ப முக்கியமான இது என்னன்னா நம்மளுடைய கை ரெண்டையும் நம்மளுடைய கால்கள் பக்கம் போகிற மாதிரி
இந்த மாதிரி பின்பக்கமாக நோக்கி வந்து புஷ் பண்ணணும். அதாவது கை ரெண்டே வந்து பின்னாடி இழுக்கணும், ஆனால் பொசிஷன் அங்கேயே தான் இருக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயிற்றுக்கு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே பேசுறதுனால ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த பொசிஷன் வந்து அந்த மாதிரி, இந்த ஒர்க் அவுட் வந்து அப்படி பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும். பட் கை ரெண்டே நம்ம பின்பக்கமாக இழுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த ரெக்டஸ் அப்டாமினஸ் வந்து பயங்கரமாக வந்து லோட் ஆகும். ஸோ நம்மளுடைய இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய மசில்ஸை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கேசி பிளாங்க் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கைகளை பின்பக்கமாக வந்து இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதாவது பொசிஷன் அங்கேயே தான் இருக்கும், பட் எந்த அளவுக்கு நம்ம பின்பக்கமாக இழுத்துக்கிட்டே போகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வயிற்றுக்கு வரக்கூடிய லோடு வந்து ஜாஸ்தியாகும். ஸோ இந்த ஒர்க் அவுட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஒர்க் அவுட், அதாவது இப்போ வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே நம்மளுடைய ஆன்டீரியர் பெல்விக் டில்ட்டுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ரொம்ப எஃபெக்டிவான ஒர்க் அவுட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்குவாட்ஸ். ஸோ ஸ்குவாட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டான பொசிஷனில் நின்றுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் கீழே போக முடியுமோ, அதாவது நம்மளுடைய தொடை வந்து தரைக்கு ஹரிசாண்டலாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கீழே போகணும். இந்த வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்து நம்ம மேலே வரணும். ஸோ இப்படி போகும்போது முக்கியமான என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி முழங்கால் வந்து ரொம்ப ஃப்ரண்ட்டில் போகிற மாதிரி நம்ம போயிடக்கூடாது. நம்மளுடைய கால் விரல்களுக்கு முன்னாடி நம்மளோட முழங்கால் போகாத அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம பின்பக்கமாக இப்படி இழுத்து உட்காடுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஸோ நம்ம இந்த ஸ்குவாட்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம எந்தெந்த மசில்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுமோ அது எல்லாத்தையும் ப்ராப்பரான முறையில் இன்டெகிரேட் பண்ணி நம்மளோட பாடியில் வந்து அதை கரெக்டான முறையில் ஃபங்க்ஷனலி வந்து அதை டியூன் அப் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆன்டீரியர் பெல்விக் டில்ட் ப்ராப்ளத்தை வந்து சீக்கிரமாக சால்வ் பண்ணி தொப்பை இல்லாமல் முதுகோலி இல்லாத ஒரு நார்மலான லைஃப், ஹெல்த்தியான லைஃப் வாழ்றதுக்கு இந்த ஒர்க் அவுட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் அவுட்ஸை எப்பப்போ பண்ணணும், எந்த சீக்வன்ஸில் பண்ணணும், கரெக்டான ஆர்டரில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 28 days பிளான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பிளான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பெல்லி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதோடைய டவுன்லோடபிள் பிரிண்டபிள் வெர்ஷனை வந்து நான் உங்களுக்கு கமெண்ட்டில் அனுப்பி வைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ப்ராப்ளத்தோடு இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய்.